வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களே, ராசி பல நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் மன நிம்மதி, மனநிறைவு, மனமகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும். லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம். ஸ்ரீ பராப வருடம் ஐப்பசி மாதம் 16ஆம் நாள் சனிக்கிழமை, ஆங்கிலத்தில் 30/5/2026 காலையில் 11:59 வரைக்கும் வளர்பிறை சதுர்த்தசி திதியும் அதற்கு பிறகு பௌர்ணமி திதியும் காணப்படுது. மதியம் 1:30 வரைக்கும் விசாக நட்சத்திரமும் அதுக்கு பிறகு அனுச நட்சத்திரமும் காணப்படுது. நாள் முழுவதும் சிவநாம யோகம் காணப்படுது. காலையில் 11:59 வரைக்கும் வணிசை கரணமும் அதற்கு பிறகு பத்திரை கரணமும் காணப்படுது. இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தோம்னு சொன்னால் நாள் முழுவதும் சித்த யோகம் இருக்குது. இன்றைய நாளுக்கான சூலத்தை பார்த்தா கிழக்கு திசையில் இருக்குது. அதுக்கான பரிகாரம் தைராகும். கிழக்கு திசையை நோக்கி தேவையும் அவசியம் இருப்பவர்கள் அந்த பக்கம் போகிறதா இருந்தால் தைர தானமாக கொடுத்துட்டு போகலாம். போகிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாகவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்ப்போம். காலையில் 7:30 8:30 வரைக்கும், மாலையில் 4:30 5:30 வரைக்கும் நல்ல நேரமும், காலையில் 9:10 10:54 வரைக்கும் ராகுகாலமும், மதியம் 1:42 3:15 வரைக்கும் யமகண்டமும், காலையிலேயே 5:53 7:27 வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படும். காலையில் அதாவது கிட்டத்தட்ட மதியம் வரைக்கும் சதுர்த்தசி திதி காணப்படும். நான் இப்போவும் சொல்கிறேன், நேற்று சொன்னது தான் இன்றைக்கும் சொல்கிறேன். சதுர்த்தசி திதி அப்படிங்கிற நேரத்தில் வளர்ப்பிறையாக இருக்கும்போது சதுர்த்திசையே திதியே ஒரு திட்டங்களை தீட்டக்கூடிய திதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, ஒரு நிறுவனம் வச்சுருக்கீங்க, ஒரு தொழில் நிறுவனம் வச்சுருக்கீங்க, வியாபார ஸ்தானம் வச்சுருக்கீங்க, இல்லை செய்கிறதுக்கு அந்த மாதிரியான வியாபாரங்கள் ஏதோ செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் ஒரு தொழில் செய்துக்கிட்டு இருக்கீங்க, அந்த தொழிலில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முடிவு பண்ணுறதுக்கு இன்றைக்கு சிறப்பாக இருக்கும். காலையில் 11:50 வரைக்கும். அதே நேரத்தில் வணிசை கரணமும் இருக்குது காலையில். வணிசை கரணம் அப்படிங்கிறதே அரச சார்பு சார்ந்த விஷயங்கள் அல்லது மேல் ஆதிக்கம், உங்களை விட மேல் ஆண்மையில் இருக்கிறவங்க, நீங்கள் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் லெவல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு மேலே சூப்பர்வைசர்ஸ் இருப்பாங்க, கண்காணிக்கிறவங்க. அதுக்கு மேலே முகாமையாளர், மேனேஜர்ஸ் இருப்பாங்க. அதுக்கு பிறகு அப்படியே போகும்போது ஒவ்வொரு முகாமையாளராக வருவாங்க. நீங்கள் உங்களுக்கு மேலதிகாரிகளோட ஏதாவது ஒரு திட்டத்தை பற்றி, உங்களுடைய இந்த தொழில் சம்மந்தமான திட்டங்களை பற்றி பேசுகிறதுக்கு இன்றைக்கு சிறப்பாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வர்றது வீடுகள் வீட்லேயும் நீங்கள் இருக்கிறீங்க, வீடு சம்மந்தப்பட்ட உங்களோட குடும்ப வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயத்த, நல்ல விஷயங்களை இன்னொருத்தனை அழிக்கிறதுக்காக வேண்டி போட்டிங்கன்னா எப்போவுமே ஆங்கிலத்தில் ஒரு ஒர்க் இருக்குது, பேக் ஃபயர்னு, திருப்பி உங்களுக்கு வரும். அதே மாதிரி சொல்லுவாங்க, இந்த கர்மா இஸ் பூமராங் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுக்கான விளைவு சமனும் எதிருமான ஒரு விளைவு உங்களுக்கு எப்பயுமே காத்திருக்கு. இதைத்தான் நியூட்டனுடைய 3வது விதி, நியூட்டன் தேர்ட் லோ அப்படின்னு சொல்கிறது. எந்த ஒரு தாக்கத்திற்கும் சமனும் எதிருமான மறுதாக்கம் இருக்குது. இப்போ இன்றையில் நல்ல விஷயங்களை நீங்கள் செய்தீங்கன்னா நல்ல விஷயம் உங்களுக்கு திருப்பி வரும். இதே நீங்கள் தீய விஷயங்கள் செய்தீங்கன்னா தீய விஷயம் சிறப்பாக. நல்ல விஷயங்கள் செய்கிறதுக்கு, அந்த திட்டங்களை போடுறதுக்கு இன்றைக்கி ஒரு சிறப்பான நாள், சதுர்த்தசி திதி. அப்போ இன்றைக்கி அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனுக்கு போவோம். ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது நான் ஒவ்வொரு நாளுமே ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் மனசில் பதிய வச்சுக்கிட்டு இருக்கேன். பலன் எப்படி பார்க்கும். உலகத்தை விட்டுருங்க, இலங்கையில் இருக்கிற 195% அதுக்கு மேற்பட்டே சொல்லலாம், 95 96%, 98% வேணாலும் சொல்லலாம், 99% கூட சொல்லலாம். 95க்கு மேலேன்னு ஒரு சராசரியாக வச்சுக்கணும். மக்களுக்கு பலன் பார்க்க தெரியாது. ஏன் பலன் பார்க்க தெரியாது அப்படின்னா, எல்லாரும் இன்னைக்கு ராசியை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க.
நாங்கள் சொல்லும்போது ராசின்னு தான் சொல்லுவோம். காரணம் என்னென்னா அதுக்கு பொது பேர். உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியாக சிறப்பிக்க வர்றது தான் உங்களுக்கானது பலன். அது என்னத்தில் சிறப்பிக்கும்னா லக்னத்தில் சிறப்பிக்கும். எல்லாரும் லக்ன பலனை தான் கேட்கணும். நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுறீங்க, ராசி பலனை கேட்குறோம். நாங்கள் ராசின்னு சொல்கிறனால, நாங்கன்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் நான் மட்டும் இல்லை, இன்றைக்கு தொலைக்காட்சி வாயிலாக நிறைய ஜோதிட ஜாம்பவான்கள்னு சொல்கிறவங்க பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இலங்கை தொலைக்காட்சி வாயிலாகவும் சரி, ஊடகங்கள் ஊடாகவும் சரி, அதே மாதிரி இப்போ பல பேருடைய வீடுகளில் சில பிரத்யேக இணைப்புகள்லாம் இருக்கிற நேரத்தில் இந்திய நாட்டின் தமிழ்நாட்டினுடைய சில ஊடகங்களும் வேலை செய்து, தொலைக்காட்சி ஊடகங்கள், அந்த ஊடகத்தின் ஊடாக ஒவ்வொரு நாளுமே காலையில் ஒரு 6 மணி தொடக்கம் ஒரு 8 மணி வரைக்கும் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொருத்தர் அவங்களோட பலன்களை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஜோதிட ஜாம்பவான்கள், இலங்கையை சேர்ந்த ஜோதிட பவன், இலங்கை ஊடகத்துலேயும். ஏன் இதெல்லாம் தாண்டி வலைத்தளங்களில் காணொலிகள்லையும் கூட எடுத்து பார்த்தாலும் பல முகநூல்கள் அப்படின்னு சொல்லப்படுற விடங்கள், மற்ற இது மாதிரியான காணொலி தரக்கூடிய இதுகளில் எடுத்து பார்த்தாலும் ஒவ்வொரு நாளுமே அதுக்கான பலன்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் சொல்கிற பலன் அவருடைய பொது பேரை வச்சு தான் சொல்லுவாங்க. என்றைக்குமே உங்களுக்கான சிறப்பு அடையாளத்தை தர விஷயம் வராது. நீங்கள் என்ன பண்ணணும், இதுதான் எந்த சிறப்பு அடையாளம் என்னது லக்னம். லக்ன பலனை பார்க்க ஆரம்பிக்கும். அப்போ லக்னத்தை தெரிஞ்சுக்கணும். அடுத்தது உங்களுடைய மகாதிசை புத்தி என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். தசைநாதனும் புத்திநாதனும் கர்ம நட்சத்திரத்தில் இருக்காரான்னு பார்க்கணும். அந்த மகாதிசையும் புத்தி உங்களுக்கு சாதகமாக பாதகமானு பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மகாதிசையில் ஒரு புத்தி ஊழ்வின புத்தியாக இருக்கும், அது நடக்குதா பார்க்கணும். இவ்வளத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பலனை பார்த்தா தான் அந்த பலன் உங்களுக்கு வழிகாட்டுறதாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் காலையில் ஒருத்தர் உளர்ற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். அப்போ உங்கள் மேலே தப்பை வச்சுக்கிட்டு சொல்கிறவங்க பலன்களை பிழை சொல்லாதீர்கள், குறை கூறாதீர்கள். நான் இப்போ இன்றைக்கு ஆரம்பித்ததே கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஆரம்பிச்சிருக்கேன். நீங்கள் என்ன கர்மா செய்கிறீங்களோ அது உங்களுக்கு திருப்பி வரும். அடுத்து இன்றைய நான் முதல் ராசியான மேசராசி அன்பர்கள், நான் ராசின்னு தான் சொல்லுவேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், மேச லக்னமாக கொண்டவர்கள் தான் இதை முன்முறமாக பார்க்கணும். ராசி இதை பார்க்கக்கூடாதுன்னா பார்க்கலாம். ஏன்னா இதில் மனோகாரகன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறனாலையும் உடல் காரகன்னு சொல்கிறனால உடல் உபாதைகளை பற்றி பேசுகிறது, மனக்குழப்பங்கள் எதன் மூலமாக வருது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ராசியை பார்க்கலாம். ஆனால் அவங்கள வழி நடத்த போகிறது என்னது, மேச லக்னக்காரங்களுக்கு தான் வழி நடத்தும். இனிமேல் நான் ராசின்னு சொன்னாலும் மேச லக்னம், ரிஷப லக்னம், மிதுன லக்னம்னு நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த பலன் தெரியும். முதல்ல மேசராசி அன்பர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். முக்கியமாக சொல்லப்போனால் இன்றைக்கு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்கிற நேரத்தில் உறவுகள் ரீதியான விடயம், தாய் தாரம், கணவனாக இருப்பின் மனைவி, மனைவியாக இருப்பின் கணவன், வாழ்க்கை துணைன்னு சொல்லலாம். இவங்க 2 பேர் விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் அவங்களோட வாக்குவாதங்கள் இல்லைன்னு சொன்னால் கருத்து வேறுபாடுகள்லாம் உருவாக்கிக்கிட்டு சண்டை சச்சரவுகளை உருவாக்கிக்கொள்ளாது. இவங்க தாக்கங்களை அவங்களுக்குள்ளே போய் செலுத்தாதீங்க. அடுத்தது வீடு, காணி, வாகனம், சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எந்த ஒரு முடிவும் இருக்காது. வாங்கிறது, விற்கிறது, அடகு வைக்கிறது, மற்றது பழுது பார்க்குறது எதுவுமே செய்யாது. அடுத்து திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்டும் எந்த முடிவும் எடுக்காதீங்க. மன நிம்மதியில் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும். கல்வி சார்ந்த விஷயங்களில் மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள் வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும். அடுத்து ரிஷபராசி நேர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய முயற்சிக்கான வெற்றிகள் கிடைக்கும். என்ன நேரத்தில் அப்படின்னா, நீண்ட நாளாக கடன் தொல்லையில் மாட்டியிருக்கீங்க, தீர்வு கிடைக்கும். நீண்ட நாளாக ஒரு தொழிலில் மாற்றம், புதிய தொழில், பதவி உயர்கள்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது. அது அடுத்து பார்த்தீங்கன்னா எதிர்கள் தொல்லையிலேருந்து வெளிவரத்துக்கான வாய்ப்பு.
நோய் நொடிகளிலிருந்து சரியான ஒரு வைத்திய சிகிச்சையோ அல்லது அந்த நோய்கள்லேருந்து வெளிவரத்துக்கான இப்படி பல வாய்ப்புகள் இன்றைக்கு காத்திருக்குது. உங்கள் முயற்சிக்கான வெற்றி, பயணத்தில் வெற்றி, தம்பி தங்கைகள் வாழ்க்கையில் நன்மைகள், அவர்கள் மூலிமா உங்களுக்கு நன்மைகள், இந்த நாள் வாழ்ல எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ள செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து மிதுன ராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குடும்ப உறுப்பினர் யாராக இருக்கட்டும், தம்பி தங்கை, அண்ணா அக்கா, அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, கணவன் மனைவி, யாராக இருந்தாலும் குழந்தைகள், முக்கியமாக குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் அவங்களோட சும்மா வாக்குவாதங்கள்லாம் பண்ண போகாதீங்க. அவங்களோட கருத்து உங்களோட ஒத்து போகலையா, அதுக்கு காரணம் இன்றைக்கி நீங்கள் தான். அதனால் உங்கள் மனசை அப்படியே சரி பண்ணிக்கிட்டு போங்க. மற்றது இந்த கையில் இருக்க பணங்களை கொண்டு போயிட்டு அங்கே செலவழிக்கிறது, இங்கே செலவழிக்கிறது, எவனாச்சும் இன்றைக்கி சனிக்கிழமை அப்படிங்கிறனால ஏதாவது களியாட்டத்துக்கோ கொண்டாட்டத்துக்கோ கூப்பிடுவோம். அப்போ கையில் இருக்க பணங்களை இழக்க வேண்டிய சூழ்நிலை, உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கிடைக்காதனால உங்களுக்குள்ள மன வருத்தங்கள், இப்படி நிறைய விஷயங்கள் இன்றைக்கி உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து கடகராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் இன்றைக்கி உங்களை பார்த்துக்கிட்டா போதும். கூடுதலாக எதை பற்றியுமே யோசிக்க தேவையில்லை. அமைதியும் பொறுமையாக இருந்து கொள்ளுங்க. நீங்கள் அழுத்தத்துக்குள்ளாகி ப்ரெஷர் அப்படிங்கிறது இரத்த அழுத்தங்கள் நம்ம சொல்லுவோம். இரத்த அழுத்தம், உயர் அழுத்தம், தாழ்ந்த அழுத்தம்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி அழுத்தங்களுக்குள்ளே உள்ளாகிறது. இந்த அழுத்தம் என்னென்னா இந்த ப்ரெஷர் குக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அழுத்தத்துக்குள்ளே ஆன பிறகு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எங்கே வெடிப்பீங்கன்னா உங்களுடைய தாய்கிட்டேயோ தாரத்துக்கிட்டேயோ வெடிக்கிறதுக்கு போயிடுவீங்க. அப்படி நீங்கள் தாய்கிட்டேயோ தாரத்துக்கிட்டேயோ வெடிக்க போகும்போது அவங்களையும் மன அழுத்தத்துக்குள்ளே ஆளாக்க போகிறீங்க. உங்களுடைய அழுத்தத்தை அவங்களுக்குள்ள. அதனால் இன்றைக்கி பொறுமையும் அமைதியும் காத்துக்கொள்ளுங்க. தேவையற்ற வார்த்தைகள் பிரயோகங்கள் வேண்டாம். உங்களுக்குள்ள குழப்பங்கள் இருக்கும், அது உங்களுக்குள்ளே வச்சுக்கொள்ளுங்க. அதாவது நான் எப்பவும் சொல்கிறேன், பகிர்றது அப்படிங்கிறது வேறு, அழுத்தம் கொடுக்கறதுங்கிறது வேறு. தொழிலுக்கு போகிறீங்க, இல்லை நீங்கள் வீட்டில் இருக்க மனைவிமார்கள், ஏதோ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், தொழில் செய்ய போகிறீங்க. அங்கே உங்களுடைய மேலதிகாரி உங்களை சில அழுத்தங்களை கொடுத்து இன்றைக்குள்ளே இன்னும் 2 நாளில் இந்த வேலையை முடிச்சு கொடுத்துடணும், டெட் லைன் அப்படின்னு கொடுத்துருவாங்க. இதை முடிவு பண்ணி கொடுத்துட்றாங்க. உங்களால் செய்கிறதுக்கான வசதி இல்லை. அதை சொன்னாலும் அந்த மேலதிகாரி கேட்குறாருல்ல, அதுக்கான விஷயங்கள் நடக்குது இல்லை. அப்போ என்ன நடக்கும், அந்த முகாமைத்துவ அழுத்தம் உங்கள் மேலே விழுது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டிரெக்டாக வீட்டில் வருவீங்க, அழுத்தத்தை ஒரு டக்குன்னு, அதாவது இப்படி மேலதிகாரி எனக்கு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறது வேறு. வந்தோடனே நீ அதை செய்யலை இதை செய்யலை, எனக்கு தேநீரில் சீனி போடல, இப்படின்னு சாப்பாடு ருசியாக இல்லை, இப்படின்னு அந்த அழுத்தத்தை மாற்றி கொடுக்குறது. அதுகள் இல்லாமல் கொஞ்சம் பொறுமையாக கடைபிடிங்க. இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் உங்கள் ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து சிம்மராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக உங்களுக்கு கடல் கடந்து தொடர்போட ஏதோ ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு வச்சுக்கொள்ளும். ஒன்று நீங்களே வெளிநாடு போக முயற்சி பண்ணுறீங்க, இல்லை உங்கள் தம்பி தங்கைகள் வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, நீங்கள் ஒரு வியாபாரம் செய்கிறீங்க, இல்லை தொழில் செய்ய போகிறீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட நண்பரோ உறவினரோ அங்கே இருந்துட்டு ஏதோ ஒரு உதவி செய்கிறாரு, இல்லை அவருக்கு நீங்கள் ஏதோ இது பண்ண போகிறீங்க. ஏதோ விதத்தில் கடல் கடந்த விஷயத்துங்களும் உங்களுக்கு நன்மையாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாளாக சில பண இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க, அது உங்களுக்கு அந்த இழப்புலேருந்து வெளியே வராது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீண்ட நாளைக்கு பிறகு பெருமூச்சு விடக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. அப்போ அதில் கூட ஒரு நன்மை இருக்குது உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் மேம்பாடுகள் கிடைக்கும். இன்றைக்கி நீங்கள் ஒரு செலவு செய்கிறதா இருந்தால் கூட அது சுப செலவாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றிக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா குலதெய்வம் கர்ணன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும்.
அடுத்து கன்னிராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக எல்லாருக்கும் வாழ்க்கையில் நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பண ரீதியான எதிர்பார்ப்பு அல்லது உங்களோட வார்த்தைக்கான மரியாதை, வார்த்தைக்கான செல்வாக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அல்லது உறவுகள் மீதான எதிர்பார்ப்புகள் இன்றைக்கி நஷ்டம் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது நஷ்டம்னு சொல்ல முடியாது, எதிர்பார்ப்புக்கு மாறாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி 2வது திருமணம் சம்மந்தப்பட்ட எதுவும் முடிவு எடுக்கிறேன்னா அதுலேயும் கொஞ்சம் கவனம் வேணும். அண்ணா அக்கா சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் கவனமாக இருக்கலாம். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்களை சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். துலா ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தொழில் சார்ந்த விஷயங்கள், வியாபாரம் சார்ந்த விஷயங்கள், கல்வி சார்ந்த விஷயங்கள், தந்தை சார்ந்த விஷயங்கள், குழந்தை முக்கியமாக ஆண் வாரிசு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாட செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்தில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உயர்கல்வி சம்மந்தமாக ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறோன்னா இன்றைக்கி எடுக்கலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கடல் கடந்து போயிட்டு தான் உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தந்தை வெளிநாடுகளுக்கு செல்வதோ இல்லை தந்தை மூலியமாக நீங்கள் வெளிநாடு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வாழ்க்கை சார்ந்து ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும்னா இன்றைக்கி எடுக்கலாம், உங்களுக்கு சிறப்பாக அமையும். இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சூரிய பகவான் குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இதனால் உங்களுக்கே இனிமையாக அமையும். அடுத்து தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். முக்கியமாக இழப்பீடுகள், லாபத்தில் இழப்பீடு, பண வரவுகளில் இழப்பீடு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டு அதை செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதில் ஏதோ ஒரு சிக்கல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2வது திருமணம் சம்மந்தப்பட்ட வாழ்க்கையில் சிக்கல், இல்லைன்னா நீங்கள் அதில் முடிவெடுக்கிறதுல சிக்கல் வர்றதுக்கு வாய்ப்பு, விபத்துக்கள், களவு போகிறது, இந்த மாதிரி சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்க நன்மை தரும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள ஆஞ்சநேயர் குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது திருமண வாழ்க்கை, திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது வரன் தேடுறீங்களா அவசரப்படக்கூடாது, நிச்சயம் பண்ண போகிறீங்கன்னா அவசரப்படக்கூடாது. திருமண வாழ்க்கை அப்படின்ற நேரத்தில் கணவன் மனைவி இடத்துல கருத்து வேறுபாடு, முரண்பாடுகள் வரலாம், கடந்து போங்க, அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கலாம். அடுத்தது குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் ஒருத்தட்ட பகிர்றீங்க, அது நண்பராக இருக்கலாம், தோழராக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், கூட வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம், ஒரு வாடிக்கையாளர்கிட்ட நீங்கள் பகிர்றீங்க, ஒரு தொழில் சம்மந்தமான விஷயங்களாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய ஒரு பங்குதாரருக்கு பகிர்றீங்க. இந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது. சரியான முறையில் நீங்கள் சொல்கிறது ஒன்றா இருக்கும், அவங்களுக்கு விளங்குறது ஒன்றா இருக்கும், அதனால சிக்கல் வரும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் மகாலட்சுமி குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். கும்பராசி நேயர்களே, இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் சேர்த்து கடன் கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் இன்றைக்கி கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நோய் ஏதாவது தென்பட்டால் உடனடியாக வைத்திய சிகிச்சை நாடுறது நல்லது. தொழில் சார்ந்த விஷயங்களில் சில சிக்கல்கள், தடைகள், கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு முடிவும் அவசரப்பட்டு இருக்காது. அடுத்து பார்த்திங்கன்னா, எதிர்கள் தொல்லைகள் இன்றைக்கி இருக்கலாம், கொஞ்சம் கடந்து போகிறதுக்கு அது அவங்களோட விஷயம் தான். அவங்களாலேயே உங்களுக்கு தொழிலையோ ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்குது. என்னால் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொண்டீங்க. விநாயக பெருமான் குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து மீன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லணும். இந்த பூர்வீக சொத்து அல்லது குடும்ப சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. முக்கியமாக பாகப்பிரிவினை பற்றி பேசக்கூடாது. அது பேசுகிறது நிதானமாக நீங்கள் பார்த்து பேசிங்கன்னு சொன்னால் அந்த விஷயம் ஒரு சரியான பாதை நோக்கி போகும். இல்லைன்னா ஒரு சிக்கலான பாதைக்கு மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தை விஷயம் நீண்ட நாளாக குழந்தைகளை எதிர்பார்த்துருந்தால் அது அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தை வாழ்க்கையில் எதுவும் நன்மை நடக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் களியாட்டங்கள், கொண்டாட்டங்கள், இந்த காதல் விகாரங்கள்லாம் கை கொடுத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் நிதானமாக அமைதியாக இருந்து நாட்களில் இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளணும்.
இதனால் வரக்கூடிய சகல வாய்ப்புகள் நன்மையாக அமைத்துக் கொள்றதுக்கும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்றதுக்கும் நீங்கள் குலதெய்வம் கருணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இதனால் உங்களுக்கும் அழகாக அமையும்.